அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு திசையில் என்னென்ன புத்திகள் வரும்னு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். அதான் வரிசையாக வர புத்திகள். அந்த புத்திகள் என்ன சிறப்புகளை செய்ய சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ குரு திசை பார்த்தீங்கன்னா 16 வருடங்கள். முதல் புத்தியாக வர்றது குரு புத்தி தான் வரும். அந்த குரு புத்தி பார்த்தீங்கன்னா 2 வருடம் 1 மாதம் 18 நாள். அந்த குரு புத்தியில் மனக்குழப்பம், பொருளாதார நெருக்கடி, கல்வியில் தடை அந்த ஜாதகருக்கு உண்டாகும். அதுவாக பொதுவாக ஒரு திசையில் சுய புத்தி கெடுதல்களே செய்யும். மற்ற புத்திகள் கொடுக்கும் பலனை சுய புத்தி செய்யாது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னா 2 வருடம் 6 மாதம் 12 நாள். சனி புத்தியில் குரு தசையில் செல்வம் பெருகும். சனி குரு சேர்ந்தாலும் பார்த்தாலும் உயர்ந்த பதவி வரும். 6ல் சனி இருந்து குரு பார்த்தால் சனி புத்தியில் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டம் உண்டு, அரசு உத்தியோகம் உண்டு. அதே போல் குரு திசையில் புதன் புத்தியில் பார்த்தீங்கன்னா 2 வருடம் 3 மாதம் 6 நாள். தடைப்பட்ட கல்வி எந்த வயதாக இருந்தாலும் தொடரும். பட்டம் பெறுவார்கள். ஞானம் புகழ் உண்டாகும். இலக்கியம் புராணம் இவைகளில் ஈடுபாடு இருக்கும். ஜோதிட ஞானமோ அவங்களுக்கு வளரும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு திசையில் கேது புத்தி 0 வருடம் 11 மாதம் 6 நாள். இடம் விட்டு இடம் போகுதல், மந்திர சாஸ்திரம் கற்றுக்கொள்ளுதல், திடீர் தனவரு ஆகிய உண்டாகும். ஆன்மீக பயணம், தீர்த்த யாத்திரை செல்லுதல், தர்மம் செய்தல் போன்றவை உண்டாகும். அதே போல் குரு திசையில் சுக்கிர புத்தி 2 வருடம் 8 மாதம் 0 நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கல்வியில் தடையும் பொருளாதாரத்தில் நெருக்கடியும் உண்டாகும். பிள்ளைகளால் இருந்த வீண் கற்பனை, காதல் சிந்தனை, கலையில் ஆர்வம் போன்றவை உண்டாகும். மனக்குழப்பமும் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு திசையில் சூரிய புத்தி 0 வருடம் 9 மாதம் 18 நாள். அரசு வேலைக்கு வழி கிடைக்கும். தந்தையால் லாபம் உண்டாகும். தந்தைக்கு இருந்து வந்த பொருளாதார சிக்கல் தீரும். குடும்பத்தில் யாராவது ஒருவர் வெளிநாடு வெளியூர் சென்று பணம் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குரு திசையில் சந்திர புத்தி 1 வருடம் 4 மாதம் 0 நாள். ஆபரண சேர்க்கை உண்டாகும். வண்டி வீடு போன்ற சேர்க்கை உண்டாகும். பெண்களால் இருந்தால் கலைஞானம் உண்டாகும். அதன் மூலம் புகழ் உண்டாகும். தையல், அழகு நிலையங்கள் ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும்.